கஞ்சா வெட்டி போஸ் கடைசியா சரக்க கடத்திட்டு போகும்போது எல்லப்பட்டி செக் போஸ்ட்ல நைட் டியூட்டில இருந்தது நீயும் இவனும் அப்படித்தானே? அதான் சொன்னேன்ல. சொல்லிட்ட. ஆனா போஸுக்கு தேவைப்படும் போதெல்லாம் செக் போஸ்ட திறந்து விடுன்னு உனக்கு யாரோ ரகசியமா போன்ல உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு போட்ட நபர் யாருன்னு கேட்டா மட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிற இல்ல? அதான் தெரியாத சொல்றல. போலீஸோட கையை கட்டி விட்டியா? கேட்ட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். வேண்டாம் சார். கையெடு. தி யூனியன் தலைவர் குமாரதாஸ் இல்ல, ஸ்டேட் கமிட்டி மெம்பர். ஆமா சார். ஒரு போன் வந்தது மேல இருந்து. அப்படியா சார்? போஸோட கடைசி ட்ரிப்ல அவன் வீட்டுல இருந்து புறப்பட்ட டைம் கணக்கு போட்டு பார்த்தா அவன் செக் போஸ்ட் தாண்டினது காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். சரிதானே? அன்னைக்கு கரெக்டா 5 மணிக்கு உங்க செல்போனுக்கு ஒரு கால் வந்தது. இல்ல சார். இந்த நம்பர்ல இருந்து. ஆனா போஸ் கொலை செய்யப்பட்ட செய்தி பத்திரிகையில வந்த மறுநாள் நீங்க 2 பேரும் புது கனெக்ஷனை வாங்கி நம்பரை மாத்திட்டீங்க இல்லையா மிஸ்டர் விஜயன்? சார். அப்புறம் யாரும் போன் பண்ணல, யாரும் போன் பண்ணி எதுவும் செய்ய சொல்லல உங்க 2 பேர்கிட்ட, அப்படித்தானே? அதான் சொல்றேன் இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். ஐடி சார் சார் சந்தேஷ் சார், லாக் த மார்க். ஓகே சார். முடிஞ்சு போச்சு சார். இவங்க சொந்தக்காரங்களை பற்றி கிருபா கிட்ட டீடைல்ஸ் வாங்கிக்கோ. எஸ் சார். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே இவங்க இறுதி சடங்க எப்படியெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் செஞ்சிருங்க. ஓகே சார். அந்த நரி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சார். கம் இன் சார். டோரை லாக் பண்ணு. என்ன சார்? அந்த டோரை லாக் பண்ணுன்னு சொன்னேன். ஓ, பொழுது விடிஞ்சதுல இருந்து 24 கால் வந்துருச்சு. இன்னும் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் உன்னோட அதிகார துஷ்பிரயோகம் தான் காரணம். நாளைக்கு போஸோட பொண்டாட்டி பிள்ளைகளை இறந்தத காரணம் காட்டி எதிர்கட்சிக்காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் சொந்த ஊரான தேனியில உண்ணாவிரதமோ முழு கடை அடைப்போ சாலை மறியலும் வேற பண்ண போறானுங்களா? இதெல்லாம் போதாதுன்னுட்டு சிஎம் ஆபீஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் கேட்டு அக்கு வேற ஆணி வேற கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உன் முட்டாள் தனத்தாலதான். பிளடி என்னைய பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி. வெக்கக்கேடு சார். நரி, புலி, சிங்கம், சிறுத்தை, இப்படி பல பட்ட பேருங்க உன்ன மாதிரி வெட்டி ஆபீசர்ஸ்க்கெல்லாம். நீங்க விவசாயம் இல்லாம வேலை பாக்குறதுக்காக நான் பத்திரிகைக்காரங்க முன்னாடியும் சேனல்கார முன்னாடியும் மண்டிக்கிட்டு தலைகுனியணுமா? சொல்லியா? நீங்க எதுக்காக சார் என்ன வர சொன்னீங்க? அது முதல்ல சொல்லுங்க சார். சத்தம் போட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு கீழே எவன் வேலை செய்யறானோ அவங்கிட்ட போய் காட்டும் வீரத்தை என்கிட்ட மோதினா தொலைச்சிருவேன்.
முதலமைச்சர் நேரடியா கூப்பிட்டு உன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக ஐபிஎஸ் முடிச்ச ஐஜியோட தலைக்கு மேல ஏறக்கூடாது அவன் ஆணவம். குறிப்பா உன்ன மாதிரி பெட்டி ஆபீசர்ஸ்க்கு, அது நரியா இருந்தாலும் சரி புலியா இருந்தாலும் சரி, உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுற சிஎம்க்கு தரையில தூக்கி வீச எவ்வளவு நேரம் ஆகும்? Sir, it is not my bloody business to come. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. Cut the road, sir. What? I said cut the rubbish. Please. கஷ்டடா. ஒரு அதிகாரியா சொன்னாலும் சரி, அன்பா சொன்னாலும் சரி, அடங்க மாட்டேங்கிறிய. சரியான பிடிவாதக்காரனா இருக்க. அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்போ மாற மாட்டேன். அப்படிதானே? நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு இன்னும் சொல்லல. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் என்ன பார்க்கவே வர சொன்னேன். ஒரு லாஸ்ட் ட்ரை. அதுவும் உன்னை காப்பாத்த. நரி, இது ஒரு அசிங்கமான கேஸ். தெரிஞ்சுக்கிட்டல? ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்கன்னு ஈவு இறக்கம் பார்க்காம போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க அந்த கொலைகார பாவிங்க. அவங்கள பகைச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல சார். இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ படிச்சவன் புத்திசாலித்தனமா நடந்துப்பன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த கேஸ விசாரிக்க புது டீம் ஃபார்ம் பண்ண சொல்லி சிஎம்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான். அதனால நீ இந்த கேஸ்ல இருந்து விலகி. முடியாதுன்னு சொன்ன. முடியாதுன்னவா? சடகோப்பனை நீ அடிச்ச இன்சிடென்ட், ஃபாரஸ்ட் ஆளுங்களோட ஸ்டேட் வைஸ் ப்ரொடெஸ்ட், அப்புறம் நீ விசாரணைக்காக வர சொன்ன போஸோட ஃபேமிலி கொலை செய்யப்பட்டு குப்பை காட்டுல கிடந்ததையும் உன் அராஜகத்தையும் காரணம் காட்டி ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் அடிச்சு உன் கையில கொடுத்துருவேன். உன் தொப்பியை நான் கட்டு வைப்பேன். தற்காலிகமா இல்ல, நிரந்தரமா கட்டு வைப்பேன். Then better you do it, sir. என்ன சொல்ற? I said prove your balls. ஏன்டா நாயே, உன் அப்பள மாதிரி நீயும் நடு ரோட்ல வெடிச்சு செதறப்படாதுன்னு உதவி செய்ய வந்தா? You dirty beast. Beast, animal, மிருகம், நரசிம்மன். நரேந்திரங்கிற சாதாரண சப் இன்ஸ்பெக்டருக்கு நரின்னு பேர் வச்சு கூப்பிட்டது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மஜிஸ்ட்ரேட். அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழைய முத்துக்குமார் கஸ்டடி மரண கேஸ்ல. சொல்லட்டுமா? பழசு எல்லாத்தையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்த சொல்றேன். ஐபிஎஸ் பாலகுமார் அன்னைக்கு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஸ் ட்ரைனிங். நரேந்திரங்கிற பெட்டி சப் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன் இன்சார்ஜ். சட்டம் தவறி போய் கீழ்ப்பதவியில் இருக்கிற கன்ஃபர்ட் ஐபிஎஸ் சியாபுதீன் சார் அன்னைக்கு டெப்யூட்டி எஸ்பியா இருந்தாரு. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு திருப்பூர்ல ஒரு ஏழை தொழிலாளியோட மகன் காலேஜில் படிக்கிற ஒரு வசதியான ஜமீன்தார் வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்கிற குற்றத்துக்காக அவன் மேல திருட்டு பழி சுமத்தி அப்பாவியான அந்த முத்துக்குமார் நீங்க நடுராத்திரியில கஸ்டடியில் எடுத்தீங்க விசாரணைக்காக. நானும் ஷிஹாபுதீனும் வேண்டான்னு எவ்வளவு தடவை சொல்லியும் ஏஆர் கேம்ப்ல கடவுள்ல வச்சு நீங்க முத்துக்குமார் தனியா விசாரணை. ஒரு ராத்திரி ஒரு பகலுமா பாவம் 19 வயசான அந்த ஏழை பையனை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி தலைகீழா தொங்க விட்டு கடைசியில மர்ம உறுப்பில ஒரே மேதி மிதிச்சிட்டீங்க. ரத்த வாந்தி எடுத்து சுருண்டு விழுந்த அவனை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது சப் இன்ஸ்பெக்டர் நரேந்திரன். நரசிம்மன், மிருகம், நரி. ஸ்பெஷல் லீவ் போட்டுக்கிட்டு நோயாளியா இருந்த கட்டிலுக்கு தனியா காவல் இருந்தது வேற யாரும் இல்ல, நரேந்திரன் த பீஸ்ட். அன்னைக்கு செத்து போன அந்த பாவம் முத்துக்குமார் டெட் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனப்போ வெளியில மோர்ச்சரி வராண்டாவில வச்சு ஷிஹாபுதீன் ஒரே ஒருத்தர் சாட்சியா பாலகுமார்ங்கிற யங் டெப்ட் டாஷிங் டபனையர் ஐபிஎஸ் புதுமுகக்காரன் நரேந்திரங்கிற பெட்டி சப் இன்ஸ்பெக்டரோட பூட்ஸ் காலை கட்டி பிடிச்சு பொட்ட மாதிரி அழுதா. மீச வச்ச எந்த ஒரு ஆம்பளை அழாத மாதிரி அழுதா. அவ்வளவு கேவலமா, அசிங்கமா. கிட்டத்தட்ட 8 மாசம் கூட ஆகாத புதுசா ஜாயின் பண்ண ஒரு ஐபிஎஸ் ட்ரெயினியை பட்டம் கைவிட்டு போகாம பாதுகாக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல சுய உணர்வு இருக்கிற அப்பர் கிளாஸ் புத்திசாலிங்க தயாரா வந்தப்போ விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் ரிப்போர்ட்டும் செத்தவனோட வாக்குமூலமும் சேர்த்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் தலைகீழா மாத்திட்டீங்க ஒரே ராத்திரியில. கடைசியில் மாட்டினது முத்துக்குமாரை கஸ்டடியில் எடுத்த ஸ்டேஷன் இன்சார்ஜா இருந்த சப் இன்ஸ்பெக்டர் நரேந்திரன் ஒருத்தன். பொறுத்துக்கிட்டது உண்மை வெளியே சொல்ல என் நாக்குக்கு எலும்பில்லைங்கிறதுனால இல்ல, ஏத்துக்கிட்டது என் மனசாட்சி சென்னை மெரினா பீச் மாதிரி அவ்வளவு விசாலமானதுனால இல்ல. தள்ளாத வயசுல இருந்த ஒரு பெரியோரோட கண்ணீருக்கு முன்னாடி என் மனசு நொறுங்கி போச்சு. ஆமாடா, தெருவில் பாம்பு வெடிச்சு தலை செதறி போன என் அப்பாவோட பழைய சிநேகிதன், உயிர் தோழன், மேலதிகாரி, ரிட்டையர்ட் ஐபிஎஸ் மாயன் உங்க அப்பா என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னு தன் மகனுக்காக பிச்சை கட்டுப்போ முடியாதுன்னு மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி சொல்ற மனுஷனுக்கு இல்லாம போச்சு. அப்பாங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனால, அப்பாவோட மதிப்பு தெரிஞ்சதுனால உனக்கு அது இல்லாம போச்சு பாலகுமாரா, இல்லாம போச்சு. குற்றம் செய்யாமலே தண்டனை ஏத்துக்கிட்டவனுக்கு மாறி மாறி கோர்ட்டு வாசப்படி ஏறினதுனால இழந்தது 10 வருஷம். கடைசியில தீர்ப்பு சொன்னப்போ 8 வருஷம் கடுங்காவல் அபராதம். தீர்ப்பு கேட்ட வக்கீலா இருந்த மனைவி கோர்ட்டு வாசல்ல மயங்கி கீழே வீடுறப்போ அவ வயத்துல குழந்தை இருக்கு. குறை மாசத்துல பிறந்த பையன் தீராத நோயாளியா இருக்கிறான். இப்போ
கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல கருணை மனுவை பார்த்து விடுதலை பண்ற வரைக்கும் வித்து செலவு பண்றதுக்கு ஒரு தாலிச்சையும் கூட மீதி இல்லாத நிலைமையில என்னைக்கும் பிச்சை கேட்டு எந்த நாய் முன்னாடி போனதில்ல. எந்த அதிகாரி காலை பிடிச்சு உன்ன மாதிரி நான் கெஞ்சனதும் இல்ல. ஆனா இப்போ நான் ஒரு கால்ல விழுறோம்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ராத்திரிய வாட வீட தேடி கண்டுபிடிச்சு வந்த எஸ்பி பாலகுமாரன் நான் ஜெயில இருக்கும்போது என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, புருஷன் ஜெயிலையும் வாலி வாய்ஸ் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற சோகத்தை தீர்த்து சுகம் கொடுக்கறதுக்காக என் பொண்டாட்டிய கூட படுக்கிறதுக்கு கூப்பிட வந்தேன். ஆமாட்டா, அன்னைக்கு இது தரதுக்கு அவளுக்கு தைரியம் இல்லாம போச்சு. அன்னையில இருந்து நான் காத்திருந்தேன் உனக்காக, இந்த சந்தர்ப்பத்துக்காக. உண்மையை சொன்னா ரோஷம் வருதா உனக்கு? இந்த கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்தணும்ல, அதுக்காகத்தானே வர சொன்னேன். எங்கிட்ட இருந்து ஒரு குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நிரபராதியோட ரத்தம் என் கையில பட்டதில்லை. இருந்தாலும் ஒரே மகன் கஸ்டடியில செத்து போன துக்கம் தீராம வாழ்ந்துகிட்டு இருக்கிற முத்துக்குமாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் கொஞ்ச வருமானத்திலிருந்து இருந்து இப்பவும் காலம் தவறாம ஒரு தொகை அனுப்பி கொடுக்கிறேன். நான் ஒவ்வொரு மாசம் எந்த குற்ற உணர்வு இல்லை எனக்கு. பட் யூ, உனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கு, தப்பு செஞ்சிருக்கு. அதனால தான் நீ பயப்படுற. ஆனா பாலகுமாரா, மோர்ச்சரியில போஸோட போடியை கொண்டு வச்சதுக்கு அப்புறம் என் முன்னாடி நிற்கும் போது அசிஸ்டன்ட் போலீஸ் சர்ஜன் டாக்டர் ரத்னகுமாரி ஓ பொண்டாட்டி, அவங்க முகத்துல நான் பார்த்த பயம், அன்னைக்கு 2 நிமிஷம் தனியா கூப்பிட்டு நான் பேசினப்போ அவங்களோட நடுக்கம், அதுல ஏதாவது உண்மைகளும் பொண்டாட்டி மறைச்சிருந்தா அப்புறம் பாலகுமாரன் சார ஐ வில் ஹண்ட் யூ டவுன். உன்னை வேட்டையாடி பிடிப்பேன். அன்னைக்கு உன் தலையில இருக்கிற தொப்பி, நான் கொடுத்த பிச்சை, உன்னோட இந்த ஐபிஎஸ் அதிகாரங்கள், ஆடம்பரங்கள், உன்னோட ஆணவ திமிர அழிச்சு காட்டுவா இந்த நரேந்திரன். ஒண்ணுக்கு மேல ஒன்னொன்னா. கத்தாதடா. அதுக்கு முன்னாடி ஏன் தொப்பியை நீ கழட்டி வைக்கணும்னு நினைச்சா, then come on, do it. Prove your balls if you dare.